அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டுமாக ஒரு புதன்கிழமை மாலை வேளையிலே நாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கர்த்தருடைய தேவையை அறிவாயா என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நமக்கு அநேக தேவைகள் உண்டு. நம் உலகத்தாரிடம் நம்முடைய தேவைகளை குறித்து பேசுவது, முயற்சி செய்வது சாதாரணமான காரியம். நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய தேவைகளினாலேயே நிரம்பி இருக்கும். ஒரு கூட்டத்துக்கு போனாலும், ஆலயத்துல போனாலும், நம்முடைய சிந்தனையில நம்முடைய தேவைகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். தேவைகளுக்கு அளவு கிடையாது. அது பண தேவையாக இருக்கலாம், சமாதான தேவையாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளினுடைய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், வேலை, கல்யாணம், குழந்தை, எத்தனையோ காரியங்கள். ஆக நாம் தேவை என்ற ஒரு அழுத்தத்துக்குள் எப்பொழுதும் இருக்கிறோம். ஆகையினாலே மற்றவருடைய தேவையை குறித்து நாம் அதிகம் சிந்திப்பதில்லை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நன்றாக மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவும் மற்றவருடைய தேவைகளுக்காகவும் ஜெயிப்பதுண்டு. இல்ல ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களிடத்துல யாராவது ஜெப குறிப்புகள் கொடுத்திருந்தால் அவர்கள் மற்றவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் இருக்கலாம். ஆக நாம் மற்ற சக மனிதர்களுடைய தேவைகளை கூட ஓரளவுக்கு நாம் பொருட்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தரை நம்முடைய தேவைகளை பதில் கொடுக்கிற ஒரு இடத்துல தான் வைத்திருக்கிறோமே ஒழிய, இந்த உலகத்திலே நம்மை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அது அவருடைய தேவை என்று சிந்திப்பது குறைந்துவிட்டது. நீங்கள் வேதாந்தத்தை முழுவதுமாக படித்து பார்ப்பீர்களேயானால், கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனி மனிதர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார், கூட்டங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக. அதை நாம் அந்த கோணத்தில் படிக்கும் பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அங்கே தேவதூதர்களுடைய துதியை கேட்ட ஏசாயா, நான் அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனிதன் என்று சொல்லி உடனடியாக அவர் பரலோக அக்கினியினாலே தொடப்பட்டு பரிசுத்தமாகிறார். இப்பொழுது அவர் தேவாதி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். நீங்கள் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். யார் நமது காரியமா? இங்கே திரியேக தேவன் எப்படி ஆதாமையும் ஏவாளையும் படைத்த தேவன் அங்கு ஆதாமை உருவாக்கும் பொழுது நமது சாயலில் படைப்போமாக என்று சொன்னாரே, அதே போல இங்கே ஆண்டவர் திரியேக தேவனுடைய பணிகளை செய்யும்படியாக, இந்த உலகத்திலே அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை இணைந்து செய்யும்படியாக, அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக ஒரு அழைப்பை விடுக்கிறார். இது ஒரு ஓபன் கால். அங்க ஏசாயா சொல்லுகிறார், யார் நமது காரியமாய் போவான் என்ற உடனே என்னை அனுப்பும் என்று உடனடியாக அங்கு ஒரு சப்மிசிவான ஒரு பதில் வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு 60 வருஷங்களுக்கு முன்பதாக, 60-70 வருஷங்கள் இருக்கலாம், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் தோன்றின நாட்கள். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு, IEM இந்தியன் எவாஞ்சலிக்கல் மிஷன், ஆசீர்வாத இளைஞரக்கம், இன்னுமாக ஒரு 10 ஆண்டுகள் கழித்து பிறகு விஸ்வவாணி, அதற்கும் 30 ஆண்டுக்கு முன்பதாகவே இந்திய மிஷனரி சங்கம், இவ்விதமாக மிஷனரி ஸ்தாபனங்கள் தோன்றிய நாட்களில் இந்த ஆல்டர் கால், எங்களுக்கு மிஷனரிகள் தேவை என்ற அழைப்பு கொடுக்கும் பொழுது உற்சாகமாக ஒப்புக் கொடுக்கிற திரள் கூட்ட வாலிபர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தரிசனம் குறைந்து விட்டது. இன்றைக்கு மிஷனரி ஊழியங்களுக்கு ஒப்புக் கொடுப்பதும் குறைந்து விட்டது, மிஷனரி ஊழியங்களுக்கு பணம் கொடுப்பதும் குறைந்து விட்டது.
ஏனென்றால் இடைத்தரகர்கள் வித்தியாசமான ஊழியங்கள் 1970களுக்கு பிறகு ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விட்டது. அவர்கள் மிஷனரி ஊழியங்கள் செய்வதில்லை. இருக்கிற கிறிஸ்தவ மக்களிடத்தில் அவர்கள் வசூல் செய்து ஒரு வித்தியாசமான ஊழிய முறைமை இன்றைக்கு ஜனங்களுக்கு உலக பிரகாரமான சரீர பிரகாரமான விடுதலையை தருகிறோம் என்ற பெயரிலே அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஜனங்களும் அந்த தேவைகள் தான் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு கொடுப்பதிலே ஜனங்களும் ஆர்வமாகி விட்டார்கள். மொத்தத்தில் சாத்தான் சந்தோஷப்படுகிறான். எப்படியோ ஒரு வழியாக இந்த மிஷனரி ஊழியங்களுக்கு பணம் கொடுப்பதை நாம் குறைத்து விட்டோம் என்று அவன் சந்தோஷப்படுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நேற்றைய தினத்துல ஒரு செய்தி கிளிப் பார்த்தேன். ஒருவர் ஆப்பிரிக்கா தேசத்துல ஊழியம் செய்ய ஐரோப்பா தேசத்திலிருந்து போய்விட்டு மீண்டுமாக அவர் தன்னுடைய பகுதியில அவர் ஒரு ஆல்டர் கால் கொடுக்கிறார். ஏனென்றால் அங்கே அநேக மிஷனரிகள் தேவை. அப்போ அவர் அந்த ஆல்டர் கால் கொடுக்க அவர் அந்த ஆலயத்திலே காத்திருந்த அன்று பயங்கரமான குளிர். ஜனங்கள் ஆலயத்துக்கு அன்றைக்கு மிக குறைவாக வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்களும் மிகவும் வயதானவர்கள். அவருக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோம்னா ஷாக். நாம் ஆல்டர் கால் கொடுத்தாலும் ஒரு அழைப்பை கொடுத்தாலும் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு சரீர பிரகாரமான தகுதி உள்ள நபர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி, ஆனாலும் அவருக்குள் ஆவியானவர் ஏவினபடினாலே அவர் எந்த செய்தியை அவர் ஆயத்தம் பண்ணி வந்தாரோ அந்த செய்தியை அவர் சொல்லி முடித்து விட்டார். கடைசியாக அவர் அழைப்பு கொடுக்கிறார். அங்க ஒரு பெரிய ஆர்கன் இருக்கிறது. அந்த ஆர்கனுக்கு ஏர் பம்ப் பண்ணுகிற ஒரு குட்டி தம்பி, ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் என்று போட்டிருக்கிறது. அவர் மிக உற்சாகமாக நான் வருகிறேன் என்று கதறுகிறார். அவர் அன்றைக்கு அந்த கூட்டத்தை முடிக்கிறார். அப்ப அந்த இளைஞன் அந்த சபையில பேசும் பொழுது அவங்க சொல்றாங்க, அங்க மெடிக்கல் மிஷனரி தேவை, நீ ஒரு மெடிசன் கோர்ஸ் படி, பிறகு உன்னை அனுப்புகிறோம் என்று சொல்கிறார். அவர் அதை ஆசையோடு படிக்கிறார். எந்த தரிசனம் குறைந்து போகாமல் நான் ஆப்பிரிக்கா தேசத்திலே மெடிக்கல் மிஷனரியாக சென்று ஊழியம் செய்வேன் என்று சொல்லி. அவர் தான் டேவிட் லிவிங்ஸ்டன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருக்கு ஆட்கள் தேவை. அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நபர்கள் தேவை. நீங்கள் யாத்திராகமம் 3-4 அதிகாரத்தை நீங்கள் படித்திருப்பீர்களே, ஆனால் அதிலே மிக முக்கியமான ஒரு தரிசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஜனங்கள் அங்கே 400 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் யாத்திராகமம் 3 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 3:10 மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோரிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை மீட்கிற பணிக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை. அங்கே முச்செடியிலே தரிசனமான தேவன் ஆடு மேய்ப்பதற்காக வந்த மோசேயை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த இடத்தில் தரிசனமாகி அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு நீ எனக்கு வேண்டும். கர்த்தர் நினைச்சா எல்லா காரியங்களையும் அவர் மிக எளிதாக செய்து முடித்து விடலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தை கர்த்தர் உருவாக்கி நம் கையில கொடுத்தார். ஆனால் நம்முடைய ஆதி தாய் தகப்பன் பாவத்தின் நிமித்தம் அது சாத்தான் கையில கொடுத்துட்டாங்க. இப்போ அதை சாத்தான் கரத்திலிருந்து மீட்கிற பணியை கர்த்தர் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு கொடுத்த பெயர் உலகத்தின் அதிபதி. இயேசு கிறிஸ்து இதே உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதிலே உறுதியாக இருக்கிறார். அதற்கு அவர் நம்மையே உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஒரு தேவதூதர் கூட்டத்தையோ அல்லது தன்னுடைய வல்லமையோ பயன்படுத்தி மற்றவர்களை ஒன்றுமில்லாமல் செய்து, அப்படி என்றால் அது அவர் உருவாக்குனது ஒரு டால், ஒரு பொம்மை போன்ற காரியமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இந்த உலகத்துல எனக்காக எதையும் செய்யக்கூடிய ஜனங்கள் உண்டு என்பதை பிசாசானவனும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு அநேக காரியங்களை
குறிப்பாக தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரு பரிபூர்ணத்தை உருவாக்குவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், யாத்ராமத்துல மோசே அதை உடனே ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் தேவனோடு போராடுகிறார். ஏனென்றால் அவர் மிக கடினமான ஒரு பணி மோசேக்கு தெரியும். முதலாவதாக மோசே அங்கு ஒரு பெரிய தவறு செய்துவிட்டு தப்பித்து வந்திருக்கிறார். அங்கே இருப்பதோ திரள் கூட்டமான மக்கள். 6 லட்சம் புருஷர் என்றால் அவருடைய பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள், மனைவிமார், வயதானவர்கள், இவர்கள் எல்லாரையும் கணக்கு போட்டு பார்த்தால் அது 20-30 லட்சம் சேரும். இந்த ஜனங்களுக்கு அன்றைக்கு செய்தியை உடனடியாக சொல்வதற்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கிடையாது, ரேடியோ ஃபெசிலிட்டி கிடையாது, மைக் ஃபெசிலிட்டி கிடையாது. இவர்களை ஒருங்கிணைக்கணும். பார்வோனோ மிக கடினமான ஒரு மனிதன். ஆக எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி அவர் தன்னைத்தான் பார்க்கிறார். தன் முன்னால் நிற்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்த வெளிப்பாடுகள் அன்றைக்கு கிடையாது. அதை குறித்த புத்தகங்கள் கிடையாது. இன்னும் அவர் சாக்கு போக்காக சொன்னாலும் அவரிடத்திலே ஒரு பலவீனம் இருந்தது, சரளமாக பேச முடியாத திக்குவாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆனால் கர்த்தருக்கு அந்த பணியை செய்வதற்கு இத்தனை பலவீனங்களும் உள்ள ஒரு மோசே தேவையாயிருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் சில காரியங்களை செய்வதற்கு நம்மை நோக்கி பார்க்கிறார். எல்லாருக்கும் கர்த்தர் வேலை வச்சிருக்கிறார். உங்க போதகருக்கு வேலை இருக்குது, உங்க கொயர் மாஸ்டருக்கு வேலை இருக்குது, உங்க சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு வேலை இருக்குது. அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா என்றால் எல்லாருக்கும். நாம ஒரு சிறு கூட்டம் தான். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு சிறு கூட்டம். ஆக நாமை கொண்டுதான் இந்த ராஜ்யத்தை அவர் விரிவாக்க விரும்புகிறார். இந்த ராஜ்யம் தான் அப்படியே பரலோகத்துக்கு போகுது. இங்கே தேவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற பிள்ளைகள் தான் அப்படியே அவருடைய வருகையில பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். ஆகையினால்தான் அவர் தம்முடைய கடைசி நாள், இந்த வருகை நாளிலே இந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்கிற வார்த்தை, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கொண்டு அவருடைய ஜனத்தை மீட்கிற பொறுப்பை நிறைவேற்ற விரும்புகிறார். இங்க ரொம்ப அழகா சொல்றாரு யாத்திரா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, என் ஜனத்தை, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அத்தனை உரிமை அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது வைத்திருக்கிறார். இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவருடைய பிள்ளைகள். அவர்களை மீட்கிற பொறுப்பை ஏற்கனவே மீட்கப்பட்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள் இருக்கிற நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார். சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. சவுலை அவர் ராஜாவாக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லல. ஜனங்கள் எல்லோரையும் போல எனக்கு ஒரு ராஜா வேண்டும் அப்படின்னாங்க. கர்த்தர் ஒரு மனுஷன் அவங்களுக்கு காட்டுறாரு. அந்த ராஜா அவங்க விரும்புகிற மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்குது. ஒரு திடகாத்திரமான ஒரு வாலிபன். ஆனால் இங்கே விழுந்து போன சவுலினுடைய இடத்தை நிரப்புவதற்கு கர்த்தர் ஒருவரை ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அந்த மனிதனை அவர் அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலுக்கு அவர் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். அப்பொழுது அவர் என்ன வார்த்தை உபயோகிக்கிறார் பாருங்கள், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. அவனை ராஜாவாக இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு, சமஸ்த இஸ்ரவேலின் தேசத்துக்கு நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொல்லவில்லை, அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. அந்த ஆளுகையை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். அந்த இடத்துல இருந்து ஆளுகிற பொறுப்பை தன்னுடைய பிள்ளையாகிய தாவீதை அந்த இடத்துல வைக்க விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிற போதகர்கள், பிஷப்மார்,
ஊழியக்காரர்கள், இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இன்னைக்கு இந்த தரிசனம் குறைந்து விட்டது. நாம் நினைக்கிறோம், நான் இந்த திருச்சபையில இந்த பதவிக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறோம். இந்த பெரிய ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் யுகத்திலே கர்த்தர் மாம்சமான யாவருக்கும், யார் யார் விரும்பி கேட்கிறார்களோ, ஏனென்றால் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஊழியத்தின் தலைமைத்துவ பொறுப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பொறுப்பானது கர்த்தருக்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் கீழ் தான் வருகிறது. எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் அவருக்காக கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆகையினால்தான் தாவீதினுடைய அத்தனை காரியங்களையும் கர்த்தர் மிக தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறார். கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிறாரு. ஆனா தாவீது 2 மேஜர் மிஸ்டேக் பண்றாரு. ஒன்று, அவர் பத்சேபாளை அபகரித்துக் கொண்டது. மற்றொன்று, அவர் தன்னுடைய பலம், ஒருவேளை இந்த தேசத்துல இஸ்ரவேலர்கள் நமக்கு எதிராக திரும்பி 10 கோத்திரம் நமக்கு எதிராக திரும்பி நம்முடைய யூதா கோத்திரம் மாத்திரம் நாம் தனித்து விடப்படுவோமே, ஆனால் நம்முடைய பலம் என்ன என்று அறியும்படியாக அவர் பின்னாட்களிலே அவர் ஜனங்களை தொகையிடுவதற்கு திட்டமிடுகிறார். அப்போ அவருடைய படைத்தளபதியாகிய யோவாப் சொல்லுகிறார், வேண்டாம் அப்படின்னு சொல்ல தடுக்கிறார். ஏனென்றால் அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் எப்பொழுதுமே தன்னுடைய பலத்தை தான் ராஜா நம்பியிருக்கணும்னு விரும்பினாரு. முதல் முறையா தாவீது அந்த ஜனத்தினுடைய தன் கீழ் இருக்கிற ஜனத்தினுடைய பலத்தை நம்புவதற்கு முயற்சி செய்யும் பொழுது அங்கேயும் கர்த்தர் ஒரு கண்டிப்பை உணர்த்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தரின் ஆளுகைக்குள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அபிஷேகம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி. சுயமாக சுயபலம். இன்னைக்கு கிறிஸ்தவம் இத்தனை ஊழியக்காரர்களை கொண்டு இவ்வளவு வேகமாக வளரவில்லை என்று சொன்னால், அவரவர்கள் ஸ்தாபனத்துக்காக உழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய வளர்ச்சியை காட்டுவதற்காக எங்களிடத்துல இவ்வளவு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், எங்களிடத்துல இவ்வளவு பணபலம் இருக்கிறது, இத்தனை இடங்களை நாங்க வாங்கி இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொள்கிற மனப்பக்குவம் இன்றைக்கு அப்படியே மங்கி வருகிறது. கர்த்தர் ஏன் அபிஷேகம் பண்ணினார், ஏன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிற தன்மை குறைந்து வருகிறது. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏசாயாவுக்கு அல்லது ஒரு தாவீதுக்குள்ள அனுபவம் மாத்திரமல்ல, ஒரு குறிக்கப்பட்ட ஊழியத்திற்கான அழைப்பு மாத்திரமல்ல, கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. எல்லாருக்கும் அழைப்பு இருக்குது. நீங்க எரேமியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, நல்லா கவனிக்கணும், உருவாக்கும் முன்னே, அவர்தான் உருவாக்குறாரு. உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்தம் பண்றாரு. எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய தேவை அவருக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. அவரே உருவாக்குகிறார், அவரே பரிசுத்தம் பண்ணுகிறார். உன்னை நாடுகளுக்கு, உன்னை ஜாதிகளுக்கு என்றால் நாடுகளுக்கு, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இன்னும் 10ஆம் வசனத்தை பாருங்கள். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று எரேமியா சொல்லுகிறார். ஆக ஒரு மிகப்பெரிய வேலையை செய்வதற்காக ஒரு மனுஷனை அவர் தாயின் கற்பத்திலேயே தேர்ந்தெடுத்திருக்கிறார். மிகப்பெரிய வேலை. தேசங்கள் பாவத்துல மூழ்கி கிடக்குது. நீங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை படிப்பீர்களே, ஆனால் அந்த கண்டிப்பின் வார்த்தைகள், அதுல ராஜாக்களுக்கு விரோதமான வார்த்தைகள் உண்டு, ஆசாரியர்களுக்கு விரோதமான, மேய்ப்பர்களுக்கு விரோதமான, தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமான மிக கண்டிப்பான வார்த்தைகள் உண்டு. அவர் பிடுங்கவும் இடிக்கவும்
அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் மிகப்பெரிய ஒரு வேலையை வைத்திருக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவம் ஒரு நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்குது? கிட்டத்தட்ட சபைகள்ல பெரும் சபை, பெரிய சபைகள், பெரும்பகுதியான சபைகளை சாத்தான் தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்து விட்டான். இயேசுவை அறியாதவர்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக என்ன வார்த்தை சொல்வார்கள், நாம் சபையை எப்படி நடத்தலாம் என்று சொல்லி சபைகள் நீதிமன்றம் காத்திருக்கிறது. சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய திருச்சபையை வழிநடத்துவதற்கு ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனை நீதிமன்றம் அது நிர்வாகியாக அனுமதித்திருக்கிறார். வெட்கக்கேடான காரியம். ஆக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் நான் ரிஜிஸ்டர்ல உங்க சபை அங்கத்தினர்களை நான் சொல்லவில்லை. அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று கர்த்தர் ஒத்துக்கொள்வதில்லை. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளைத்தான் கர்த்தர் கிறிஸ்தவர்கள் என்கிறார். அப்படிப்பட்ட ஜனங்கள் கூட இன்றைக்கு தூக்க ஆவியினாலே இருக்கிறார்கள். கர்த்தர் கொடுக்கிற அழைப்புகள், கர்த்தர் டெய்லி கொடுக்கிறார், உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் ஒரு இருளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். என் குடும்பம் நல்லா இருக்குது ஐயா, ஒரு வீடு கட்டினவன் 2 வீடு கட்டியாச்சுன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று கத்த ஆரம்பிச்சிட்டான். பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு கம்ஃபர்ட் ஆயிட்டு, நான் ஜெபித்த காரியங்கள் எல்லாம் நடந்து விட்டது. இல்ல, கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் அதுவல்ல. அதை ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் உன்னை விட கம்ஃபர்ட் ஆயிட்டாங்க. அதற்காக சாத்தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று என்று சொல்லி நீ அவனை பின்பற்ற முடியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதுதான் கர்த்தருடைய தரிசனம். அதற்காகத்தான் அவர் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு சபைகள் தங்களுடைய சிந்தனைகளை மாற்றினதினாலே ரொம்ப மனுஷ மூளையை உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பிளானிங் போடுறோம், நிறைய திட்டங்கள் தீட்டுகிறோம், நிறைய நமக்கு அட்வைசரி கமிட்டிஸ் போடுறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்கள்ல அது ஒரு பிசினஸா மாறி போச்சு. ஆலோசனைகள் கொடுக்கிற குழுக்கள், தனிநபர்கள் அதை ஒரு பெரிய தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வேதத்திலே பாருங்கள், கர்த்தர் ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவருடைய ஆலோசனையை கேட்டவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டார்கள். யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம், சாலமோனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒவ்வொரு ராஜாக்களும் எந்தெந்த இடங்களிலே தேவனுடைய யோசனைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்களோ அப்பொழுது அவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டார்கள். இன்றைக்கு சபைகள் தேவனுடைய ஆலோசனையின் புத்தகமாகிய வேதத்தை தள்ளி வைத்துவிட்டு வேதத்தை திருச்சபைகள் ஒரு வரலாற்று புத்தகமாகத்தான் படிக்கிறார்கள், வரலாறாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக போதகர்மார் இன்றைக்கு திருச்சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமை செய்திகளிலே இந்த வேத புத்தகத்தை ஒரு வரலாற்று பாடம் நடத்துவது போல நடத்துகிறார்களே ஒழிய அது ஒரு ஜீவன் உள்ள புத்தகம். அந்த புத்தகத்தின் வார்த்தைகள் தான் கடைசி நாளிலே நம்ம நியாயம் தீர்க்க போகிறது. ஆகவே அதற்குள் இருக்கிற, அதனால்தான் வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமம் வார்த்தை என்பதே. அப்போ இந்த வார்த்தைகள் நமக்கு கடவுளிடமிருந்து நேரடியாக கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் தேவை. நீங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பாருங்கள். யோவான் 3:28 யோவான் ஸ்நானகன் ஒரு 400 ஆண்டுகள் எந்த விதமான தீர்க்க தரிசன குரலும் கேட்கப்படாத ஒரு 400 ஆண்டுகள் இருந்தது, ஒரு நீண்ட காலம். அதற்கு பிறகு யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல வர்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி, அவர் கிறிஸ்துவுக்கு முன் அறிவிப்பாக, நீங்க மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்,
அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக யோவான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் யோவான் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவர். ஆக தேவன் ஒரு அழைப்பை யோவானுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு கிடைச்ச காலம் 6 மாசம் தான். இந்த 6 மாசத்துக்குள்ள அவர் அந்த அழைப்பை நிறைவேற்றி முடித்துவிட்டு அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் ஊழியம் செய்வதற்கு இயேசு தயாராக இருக்கிறார் இந்த உலகத்துல. ஆக 6 மாதத்திற்கு பிறகு அவருடைய பணி முடிந்த உடனே இந்த உலகத்தால் அது ஒரு பரிதாபமான மரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மரணத்தை யோவானுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து கேட்டு 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 நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய மூளை இன்னைக்கு கரப்ட் ஆகி போயிருக்கு. வேதத்தை உண்மையாக சிந்திக்க முடியாதபடி ஒரு இருளுக்குள்ள நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை வாசித்துக் கொண்டது, நான் செய்தியினுடைய கடைசி பகுதியில் அதை சொல்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஊழியத்தை, அது 6 மாதமோ 1 வருஷமோ அல்லது நம்முடைய ஆயுசு நாட்கள் அதை விட அதிகமாக கர்த்தர் நமக்கு தருவாரேயானால், நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்படியாக உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்க பவுலுக்கு அவர் ஊழிய அழைப்பு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பவுல் நேரடியாக கர்த்தர் சந்திக்கிறார். பவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்றார். 15ஆம் 16ஆம் வசனங்களை பாருங்கள். அவர் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அழைப்பும் கொடுக்கிறாரு. அந்த அழைப்போடு அந்த அழைப்பை நீ நிறைவேற்றும் போது உனக்கு பாடுகளும் உண்டு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர் என்பதை ரொம்ப தெளிவா பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ராஜ்ய கட்டுமான பணியிலே நீ ஈடுபடுவாய், ஆனால் அது ஒரு கடினமான பணி. அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. ஆகையினால் தான் நாம் மிஷனரிகளை குறித்த புத்தகங்களை படிப்பதும் இல்லை. மிஷனரிகளை குறித்து அறிந்து கொள்வதில் நமக்கு விருப்பமும் கிடையாது. நமக்கு எல்லாமே இந்த சின்ன சின்ன பத்திரிகைகள் வருது. நான் 50 ரூபாய் கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்தாருன்னு சில சாட்சிகள் இருக்குது. அதை படிச்சே நாம கிறிஸ்தவத்துல ஒரு மட்டரம் ஆயிட்டோம். ஒரு growth இல்லாத, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத முடமானவர்களை போல, சரீரத்திலே பலவீனமானவர்களை போல ஆயிப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலன் பவுல் மீண்டுமாக அதை ஒரு சாட்சியாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். உன் சுய ஜனத்தினிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன். கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை பவுல் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன அந்த ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை, இவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாக பாடுபட வேண்டும் என்பதை காண்பிப்பேன். அவர் எத்தனை பாடுகள். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்புல உறுதியா நின்னார். ஆகினார் தான் அவர் அந்த ஊழியத்தை தீமோத்தேயுக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் பொழுது, அவரிடத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த ஊழியத்தை செய்வதற்கு இளைஞனாகிய தீமோத்தேயுக்கு அவர் பயிற்சி கொடுக்கும் பொழுது அவர் அதே வார்த்தையை உபயோகிக்கிறார். நீ சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அழைப்பு கர்த்தர் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அழைப்பு மிகப்பெரிய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணி. அது ஒரு சாதாரணமான ஊழியம் அல்ல. ஒரு சபையை நடத்திட்டேன், நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை நடத்துறேன், மீதி 6 நாட்கள் நான் ரெஸ்ட்ல இருக்கிறேங்கிற ஊழியம் கிடையாது. நம்முடைய ஆராதனையை விட ஆராதனைக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கிறது,
ஊழியத்துக்காக அதிகமாக ஜெபிப்பது, ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஏனென்றால் ஊழியத்தை கொடுத்தது அவர், பணியை கொடுத்தது அவர். அவருடைய தரிசனத்தின்படி அந்த ஊழியத்தை நாம செய்யணுமே. அப்ப அவர்கிட்ட தானே நம்ம யோசனை கேட்க முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்வோமே ஆனால் மிகப்பெரிய அறுவடை நம்முடைய பகுதிகளிலே கர்த்தர் நமக்கு தருவார். கூட்டத்தை நான் சொல்லல, குவாலிட்டி ஆஃப் த பீப்புள். கர்த்தருக்காக வாழ தன்னை அர்ப்பணித்த ஆத்துமாக்கள், குவாலிட்டி ஆஃப் த சோல்ஸ். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கொண்டு இந்த உலகத்துல மிகப்பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவருக்கு நான் சிறு பையன், என்னால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லுகிற இறைமையாக்கள் தேவை. எனக்கு பேச்சு வல்லமை இல்லைன்னு சொல்றாலதான் அவர் லட்சங்கள் முன் நிறுத்துகிறார் மோசேயை போல. மனாசேயினுடைய குடும்பம் எளியது. நான் சிறுவன் என்று சொன்ன கிதியோனை போன்றவர்கள் தான் மிக பலசாலிகளான மீதியானியரை எதிர்த்து யுத்தம் செய்வதற்கு தேவை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் தேவை, கர்த்தருக்கு நீங்கள் தேவை. இன்னுமா நீங்க பாருங்க, பேதுருவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. யோவான் 21 15, 16, 17 வசனங்கள், அந்த கடைசி வரிகளை பாருங்கள். அவர் பேதுருவுக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன என்று சொன்னார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. உன் மேல சபையை கட்டுவேன் அப்படிங்கிறாரு. அவர் முதலிலே உபயோகித்த வார்த்தை என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு சபைகளை வழி நடத்துவதற்கு, சபைகளை கர்த்தருக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துவதற்கு பரிசுத்தமுள்ள தேவனுடைய தாசர்கள் தேவை. எந்த வேலையும் எனக்கு கிடைக்கல, ஆகையினால பீடி படிக்க போறேன்னு சொல்றவங்க அதிகமாயிட்டாங்க. அதனாலதான் நமக்கு குவாலிட்டியான தரிசனம் உள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள், போதகர்கள் குறைந்து போனார். ஆதி நாட்கள்ல அது மிக உன்னதமான பணி. அவங்க பீடி படிக்க போறாங்க அப்படின்னா, அவங்க பீடி படிக்கிறாங்க, ஊருக்குள்ள அவர் வரும்போதே அவருக்கு அந்த கிராமத்துக்குள்ள அவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கு. அது மிக ஒரு உயர்ந்த ஒரு கல்வி. அந்த கல்வியை கற்று திருச்சபையினுடைய போதகர்களாக வருகிறவர்கள் கர்த்தர் பேதுருக்கு கொடுத்த அழைப்பா அப்பப்ப நாம நினைக்கணும். ஏனென்றால் சொன்னால் அவர் அழகாக சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இந்த ஆடுகள் அவருடைய ஆடுகள். இது இங்க யாரோ விட்டுட்டு போன ஆடுகள் கிடையாது. நீங்க இயேசு கிறிஸ்து லூக்கா 15 ஒரு அருமையான உதாரணத்தை சொல்றாரு. ஒருவனிடத்தில் 100 ஆடுகள் இருக்கு, அதுல ஒன்று காணாமல் போய்விட்டது. அவன் 99 ஆடுகளை விட்டுவிட்டு அந்த காணாமல் போன ஆடை தேடி அலைகிறான். கண்டுபிடிச்சோன்னு எவ்வளவு சந்தோஷப்படுறான். அப்போ அந்த ஒரு ஆடு ஒரு மனுஷன் மனம் திரும்புவது பரலோக ராஜ்யத்துல அவ்வளவு மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த 99 ஆடுகளை அப்படியே வச்சுக்கிட்டு அதுல என்ஜாய் பண்றதுதான் இன்னைக்கு சபை. ஒரு ஆடு 2 ஆடு 10 ஆடு போறதுக்கு அப்ப நம்ம கவலைப்படுறதே இல்லை. இருக்கிற ஆடுகள் கிட்ட நல்ல கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம், ஈஸ்டர் ப்ரோக்ராம், அசனம், இந்த விதமாக திருவிழாக்களை நடத்தி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்தாபனமாக நம்ம கிட்ட ஒரு சின்ன கூட்டம் இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படி உலக பிரார் மகிழ்ச்சியாக இருப்பது, திட்டங்களை தீட்டுவது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சபையிலிருந்து ஒரு ஆள் விலகி போனா கூட கர்த்தருடைய வருகையில அந்த சபையினுடைய மேய்ப்பன் கணக்கு கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற மந்தைய புதிய இந்த மந்தைக்கு வெளியே இருக்கிற ஆடுகளை உள்ளே கொண்டு வர வேண்டுமே ஒழிய மந்தையில் இருக்கிற ஆடுகள் ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. நமக்கு ஒரு முதல்ல ஊழியக்காரனுக்கு ஒரு பேடன் இருக்கும். ஊழியக்காரன் தன்னுடைய ஜெபத்துல ஒரு நாளாவது அழணும். அப்பதான் அவனுக்கு பேடன் இருக்குன்னு அர்த்தம். அழுகிறதுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட குறிப்பு இருக்கு. அந்த உணர்வு ஊழியக்காரனுக்கு அருமையானால் சபைகள் தேவனுடைய ராஜ்யத்தின் சாயலை உலகத்துக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்துவிடும். அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றைக்கு வெளியே கூட்டங்களிலே நடக்கிறது என்று சொல்லி விளம்பரப்படுத்துகிறார்களே,
அது ஒரு மாயை. சபைகள் தேவனுடைய ராஜ்யத்தின் சாயலை வெளிப்படுத்துகிறதாக மாறுமையானால் அந்த சபைகளிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். இன்னைக்கு நம்முடைய மிஷினரி திருச்சபைகள் வட இந்திய பகுதிகளிலே லட்சக்கணக்கான மிஷினரி திருச்சபைகள் இருக்கிறது. 5 குடும்பம், 3 குடும்பம், 10 குடும்பம், 50 குடும்பம் மிஷினரிகள் கண்ணீரோடு வாரம் முழுசும் ஜெபித்து ஆத்மாக்களை சந்தித்து உற்சாகப்படுத்தி அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலோ மரத்தடியிலோ சின்ன டென்ட்லயோ அவங்க கூடி ஜெபிக்கிறாங்க. சில இடங்கள்ல கல் கட்டடங்கள் நம்ம கட்டி கொடுத்துருக்கிறோம். ஆமா, நம்மளுடைய வீட்டை விட மிக குறைஞ்ச 2.5 லட்சம் ரூபாயில நம்ம ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துடுறோம். அப்படிப்பட்ட ஆலயத்துல ஆசையோடு வந்து கூடுகிற அந்த மக்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓய்வு நாள்ல அவங்க ஆலயத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க டைம் பார்க்கறது இல்ல. வீட்டுக்கு போனவங்க அவங்களுக்கு மட்டன் கறி சாப்பாடு கிடையாது. அங்க ஒரு டீ கொடுத்தா உண்டு, இல்லை என்றால் அதற்கு பிறகு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து தங்களுடைய வாசஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள். ஆனால் அந்த திருச்சபைகளிலே ஒவ்வொரு வாரமும் அற்புதம் நடக்கிறது. எவ்ரி வீக், ஒவ்வொரு வாரமும் அங்கே ஆவியானவர் இறங்கி அங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, எங்க வீட்டுல 3 மிஷனரிமார் இருக்கிறாங்க. 14 இடங்கள்ல அவங்க ஜெப குழுக்களை நடத்துறாங்க, ஆராதனைகளை நடத்துறாங்க. அவங்க வால்பாறை பகுதியில சமீபத்தில் அவங்க ரெகுலராக ஊழியத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சில வருஷங்களா போயிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் அவங்க அங்க கேட்ட ஒரு சாட்சி என்ன என்றால், அவங்க ஒரு பகுதியில் இருக்க எஸ்டேட்ல இருக்கிற ஜனங்களை அவர்கள் சந்திக்க சென்ற பொழுது, அவர்கள் ரெகுலராக செல்கிற இடம், அப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கூட்டம் நடத்த ஆரம்பித்த பிறகு இங்க சண்டை சச்சரவு குறைந்து விட்டது. இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் குடியை விட்டு மனம் திரும்பி விட்டார்கள். குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய திருச்சபையே, சாதாரண இளம் வாலிபர்கள் ஒரு மனபாரத்தோடு ஒரு 2 வீலர் எடுத்துக்கொண்டு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அங்க ஒரு தங்குவதற்கு வசதி இல்லாத இடத்துல போய் மற்றவருடைய தயவுல கொஞ்ச நேரம் இருந்து அடுத்த நாள் ஊழியத்தை பண்ணுகிற இடத்துல இத்தனை அற்புதங்கள் நடைபெறுமையானால், நாம் எவ்வளவு சுகமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து நாம் திருச்சபையை நடத்துகிறோமே, எத்தனை அற்புதம் நடக்கிறது. ஆராதனை முடிந்ததும் இன்றைக்கு அநேக பாரம்பரிய திருச்சபைகளிலே சண்டையும் சச்சரவுகளும் போட்டிகளும் பொறாமைகளும் தானே இருக்கிறது. ஏன் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டிய திருச்சபைகளிலே சாத்தானுடைய சாயல் வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். சபைக்குள்ள ஜெபிக்கக்கூடியவர்கள் தேவை. சபைக்குள்ள கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் எழும்பணும். நீங்க இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்துக்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்துல போய் நிக்கிறாரு. அவரிடத்துல அவ்வளவு வேதனை. என்ன வேதனை? இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளதாக எனக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பு அறுபட்டு போக போகிறது. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் பொழுது பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்த தெய்வம் என்னையும் பார்க்க மாட்டார். நான் அவருடைய ஒரே குமாரன், ஆனாலும் நான் சுமக்கிற பாவத்தின் நிமித்தம் என்னை பார்க்க மாட்டார். எனக்கும் அவருக்குள்ள தொடர்பு அறுந்துட போகுதுன்னு சொல்லி அந்த மணிகள் அவருக்கு வேதனையாக தெரிகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? என்னோடு கூட ஜெபியுங்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த சீஷர்கள் தூங்க, 1 மணி நேரம் நீங்க என்னோடு ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு காலையில உட்கார்ந்துருக்கீங்க, எத்தனை பேர் அதிகாலையில ஜெபித்தீங்க? ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. இந்த உலகத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. நம்முடைய ஜெபம் தான் பிதாவை அசைக்கும். பிதாவிடத்துல பரிது பேசுவது நம்முடைய ஜெபம் தான். மிக எளிதாக சாத்தான் துதியினால கர்த்தரை அசைக்கலான்னு சொல்லி ஆட்டமும் பாட்டமும் பலிக்கு பெருகிவிட்டது. துதி நல்லது, அது உண்மையான உணர்வோடு உன்னுடைய உதடுகளில் இருந்து வருகிற ஸ்தோத்திர பலியாக இருக்குமே. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனை நோக்கி கதறுகிற பரிசுத்தவான்கள் தேவை. உண்மையாக உடைந்த உள்ளத்தோடு அழுகிற பரிசுத்தவான்கள் தேவை. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமே. உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம். 5 வயசு பிள்ளைகள் 5வது படிக்கிற பொண்ணு சூசைட் பண்றாங்க. ஒரே நாள் தந்தி பேப்பர்ல பாக்குறேன், 5வது படிக்கிற பொண்ணு, அடுத்த கீழே உள்ள செய்தி 10வது படிக்கிற பொண்ணு. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள். சத்தியத்தை அவங்க ஊர்ல உள்ள சபை அவங்களுக்கு சொல்லல. அந்த ஊர்ல எல்லாம் சபை இருக்குது.
ஆனா அந்த சபைக்குள்ளேயே சண்டை சச்சரவு. அவங்களுக்கு எப்படி அவங்க இயேசுவை சொல்ல முடியும்? தேவனுடைய தேவையை அறியாதவர்களாக நாம் இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சபைக்குள்ள எனக்கு உரிய ரேங்க் கிடைக்கலன்னு சொல்லி திங்க் பண்றோமே, இதை விட கேவலமான ஒரு தாட்ஸ் உண்டா? உனக்கு இருக்கிற ரேங்க் நீ அழுது ஜெபிக்கிற ரேங்க் தான். அந்த உணர்வு வரணும். இந்த சபையில இவ்வளவு பெரிய குறைவு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நான் காரணம். என் ஜெபம் பத்தாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்க பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் பாருங்கள். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன கர்த்தர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. இவரோ பரலோகத்துக்கு போகிறார் 40 நாளுக்குள்ள. ஆனால் அவர் என்ன சொல்றார்? என்னை பின்பற்றி வா. மிக கடினமான ஒரு அழைப்பு. 3.5 ஆண்டுகள் அவர் அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு கல்வியை, வேத ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். மிக அருமையான ஒரு, எந்த பைபிள் காலேஜ் டீச் பண்ண முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் இயேசு மூலம் அவர்களுக்கு ஆழமான சத்தியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவரே பிராக்டிக்கலாக அதை அவர்களுக்கு செய்து காண்பித்தார். எப்படி மற்றவர்களை மன்னிப்பது, எப்படி வலது கணத்தில் அடித்தால் இடது கணத்தை காட்டுவது, எல்லா காரியங்களையும் அவர் கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது அவர்களை பலப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இதுதான் உனக்கு அங்கீகாரம். இந்த சர்டிபிகேட் நீ கையில வச்சுக்க. இந்த இடத்துல நீங்க தங்கிருங்க. உங்களை நான் பலப்படுத்த போறேன். அதுக்கு பிறகு நீங்க உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா மாறணும். அதுல கிடைச்ச நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு வந்த தோமா. 12 பேரும் அப்போஸ்தலர்கள் 12 பேர்ல ஒருத்தர் காட்டி கொடுத்தார். மீதி 11 பேருமே இரத்த சாட்சிகளாக தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவர்களாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதன் தொடர்ச்சியாக வந்த மிஷனரிகள், ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்த மிஷனரிகளுக்கு அளவு கிடையாது. அவர்கள் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார்களோ அல்லது அவர்கள் சுகபோக வாழ்க்கையை விட்டு சுகாதாரமற்ற பூமியிலே அவர்கள் மிஷனரிகளாக வந்ததினாலே சின்ன வயதுகளிலேயே அவர்கள் சுகவீனப்பட்டு மரித்து போனார்களே. தங்களையே கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தங்களையே கொடுத்தார்கள். இன்னைக்கு அத்தனையும் சாத்தா மறக்கடிச்சிட்டான். இத்தனை உபதேசங்களையும் மறக்கடிச்சிட்டான். இன்றைக்கு உபதேசங்கள் எல்லாமே உனக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். எதுல இருந்து விடுதலை கொடுக்கணும்? உனக்கு பாவத்திலிருந்து அல்லவா விடுதலை கொடுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. ஆனாலும் பாடுகளிலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை உணர்ந்து கொண்டவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்ய கட்டுமான பணியை நிறைவேற்ற முடியும். இயேசு ஒரு பிரதானமான கட்டளையை கொடுக்கிறார். அவர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்பதாக நீங்கள் மார்க் 16 அதிகாரம் 15 வசனத்தில் அவர் சொல்லுகிறார். பின்பு இயேசு சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கி. இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. நீங்கள் அதை மத்தேயு 28 அதிகாரம் 19 20 வசனங்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். நீங்க எத்தனை பாடுகளுக்குள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பொறுப்பு எப்படியாவது இந்த நற்செய்தியை உலகத்தின் கடைசி எல்லா வரைக்கும் கொண்டு சேர்க்கணும். மிஷனரி தரிசனம் இல்லாதவன் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் அதுதான் கர்த்தருடைய தரிசனம். நீங்கள் மிஷனரி தரிசனம் என்ற உடனே ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நற்செய்தி எல்லா மனுஷருக்கும் போய் சேரணும். நாம் ஒவ்வொருவருமே விசுவாசிகள் என்று உட்கார்ந்து விடக்கூடாது. நாம் இயேசுவின் சீஷர்கள். அதற்கு பிறகு நாம் அப்போஸ்தலர்களாக மாறணும். சபைகளை உருவாக்குபவர்களாக மாறணும்.
சபைகளை கட்டுகிறவர்களாக மாறணும். ஒரே இடத்துல உட்கார்ந்து எங்க உங்க பிள்ளை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ந்து அது 10 வருஷம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா நீங்க என்ன கண்ணீர் விட்டு கதற மாட்டீங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் 10 வயசுல நீ பைபிளை தூக்கிட்டு வந்த மாதிரி 60 வயசுல நீ அப்படியே தூக்கி கொண்டு வந்து அந்த கடைசி பெஞ்சில உட்கார்ந்துட்டு போறியே, நீ வந்து ஒரு முடம் தானே. நீ உனக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லையே, நீ செயலற்று தானே இருக்கிறாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு குரோத். நான் 10 வயதுல வேதத்தை தூக்கி கொண்டு வந்ததற்கும் 20 வயதில தூக்கி கொண்டு வந்ததற்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். 40 வயது வளரும் போது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்காக சாதிக்கிறதிலும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நான் 60 வயது வரும்போது கர்த்தருக்காக நான் ஒரு பெரிய காரியத்தை சாதித்திருக்க வேண்டும். என்னுடைய மனம் ஆவிக்குள் பக்குவப்பட்டிருக்க வேண்டும். நான் தேவனுடைய ராஜ்யத்தை சரியான முறையிலே கட்டுகிறவனாக மாறி இருக்க வேண்டும். என் கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கொண்டுதான் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலையை செய்ய விரும்புகிறார். கடைசியாக ஒரு காரியம், கர்த்தருக்கு பணம் தேவை. நான் ஊழியத்துல 10 பைசா காணிக்க வாங்கினது, ஆனால் கர்த்தருக்கு பணம் தேவை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வட இந்திய பகுதிகளிலே போய் பார்ப்பீர்களே ஆனால் அநேக இடங்களிலே ஜனங்கள் ஆலயம் இல்லாமல் மரத்தடிகளிலே உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். நாம எல்லாரும் கோபுரம் கட்டுறவங்களுக்கும் குண்டுகளிலே வாசஸ்தலங்களை கட்டுகிறவர்களுக்கும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் கொடுக்கிற பணம் சரியான ஊழியத்துக்கு போய் சேரும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்கு போய் சேர்கிறதா என்பதை நீங்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 முடிய கர்த்தர் நியாயாதிபதியாக வந்து அமர்ந்து இருக்கிறார். அவர் அங்க நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஒரு மிக அருமையான ஒரு சாட்சியை சொல்லுகிறார். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அவர் சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிற பதில், நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். ஏன் உங்களுக்கு நான் பரலோக ராஜ்யத்தை தருகிறேன் என்று சொன்னால், நான் பசியா இருந்த பொழுது எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாய் இருந்த பொழுது என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாது இருந்த பொழுது எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் வியாதியா இருந்த பொழுது என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்த போது என்னை பார்க்க வந்தீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய ஊழியத்தை பொறுப்படுத்தி உண்மையாய் செய்கிற பிள்ளைகள் மீது கர்சனை கொண்டிருப்பதுதான் நாம் கர்த்தர் மீது கர்சனை கொண்டிருப்பது. இந்த என் சகோதரராகிய இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அவரே வாயிட்டு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு எனக்கு மிஷனரி தரிசனம் இல்லை என்று சொன்னால் சபைகள் மிஷனரி ஊழியம் செய்யணும். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய திருச்சபையே, நீ வாழுகிற ஈரோட்டில் நீ ஊழியம் பண்ணணும். அது சபையினுடைய பொறுப்பு. அது அந்த ஊழியத்தை ஜனங்கள் தாங்கணும். நம்மை சுற்றியுள்ள கிராமங்கள்ல ஊழியம் செய்யணும். அதை தாண்டி இன்னும் தமிழகத்திலே அறியாத இடங்கள், வட இந்திய பகுதியிலே அறியாத இடங்கள்ல நடைபெறுகிற ஊழியங்களை தாங்குவதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஊழியத்துக்கு எண்ணி கொடுக்காதீங்க. நான் தசமபாகம் கொடுக்கேன்னு சொல்லி அதோட நிறுத்திக் கொள்ளாதீர்கள். அதை தாண்டி வெளியே வாருங்கள். உண்மையான ஊழியங்களை உரசி பார்த்து உங்கள் காணிக்கைகளை கொடுங்கள். இந்த ஊழியம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார்களா என்று பார்த்து மாத்திரம் காணிக்க கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. இன்னைக்கு காணிக்கைகளை வசூல் பண்ணி பணக்காரர்களான ஊழியக்காரர்கள் என்ற பெயரில் வருகிறவர்கள் அநேகர். அவங்க சொல்லுவாங்க விசுவாசத்துல கொடுங்கம்மாங்க, அவங்க விசுவாசத்துல வாழ மாட்டாங்க. உங்க பைக்குள்ள எடுக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுகிற வார்த்தை விசுவாசத்துல கொடுங்கிற வார்த்தை. உங்களுடைய திருச்சபை மிஷனரி திருச்சபையாக மாறும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்கள் முன்னிலையில் ஒரு பெரிய சவாலை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்மை கொண்டு அவர் கட்ட விரும்புகிறார். இந்த பூமியிலே அவர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார். அந்த ராஜ்யம் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஆகையினாலே தான் அவர் மலை பிரசங்கத்திலே சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. இன்னைக்கு நான் தேவனுடைய ராஜ்ய பணிக்கு நான் என்ன பண்ணணுங்கிற தரிசனத்தை தேடு. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் இந்த உலகத்தின் தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன் என்ற மிகப்பெரிய வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போது.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மார்க் 9:41 பாருங்கள். மார்க் 9:41, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். சீஷர்களுக்கு, இயேசுவினுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு இதை சொல்லி வேற ஒரு கூட்டம் வசூல் பண்ணிட்டு இருக்குது. இல்ல, இவங்களை எப்படி போக சொன்னாரு? நீ கையில ஒண்ணும் கொண்டு போக கூடாதுன்னு சொன்னார். நீ மாற்று வஸ்திரம் எடுக்கக்கூடாது, நீ எதுவுமே கையில கொண்டு போக கூடாது. ஆனால் உன்னை போஷிப்பதற்கு யார் யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக முன்னே அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 9:14 அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார்னு சொல்றார். அப்ப இது எந்த பகுதியில் இருக்கு? நீங்க லூக்கா 10:7 பாருங்கள். சீசர்கள்ட்ட இயேசு சொல்றாரு, உங்களை ஏற்றுக்கொண்ட அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தான் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உண்மையாக நல்லா கவனிங்க, உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக தங்களையே கொடுத்த பிள்ளைகள் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆங்காங்கே இருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து உதவி செய்யுங்க. அவர்களுக்கு மாத்திரம் உதவி செய்யும். திருச்சபையானது மிஷனரி பணியை செய்யட்டும். திருச்சபையில் இருக்க எல்லோரும் சேர்ந்து அந்த தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியை செய்வோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 ஐசுவான்களை குறித்து வேதத்துல சொன்னார், மிக தெளிவாக சொன்னார். அந்த ஐசுவான்கள் எல்லாருமே தரிசனமற்றவன். ஒரு ஐசுவான் சொல்றான், ஆண்டவரே உம்மை நான் என்னிடத்திலே ஒரு குறை உண்டு என்று சொல்கிறான். என்னிடத்திலே என்ன குறை உண்டு என்று கேட்கிறான். கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. உன்னிடத்திலே உள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு. ஏனென்றால் அவனுக்கு தரித்திரரை குறித்த தரிசனமும் இல்லை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை இழப்பதற்கான மனமும் இல்லை. இப்போ அவனுக்கு ஆண்டவர் வேண்டாம். அந்த ஐஸ்வர்யத்தை அவன் இழப்பதற்கு தயாரா இல்லை. அவன் துக்க முகத்தோட திரும்பி போறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நம்பிதான் அந்த உலகத்தில் தரித்திரரை வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் எல்லாம் தரித்திரர் மீது இருந்தது. ஆகையினால்தான் அவர் மீண்டுமாக ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லும் பொழுது, வீட்டு வாசல்ல லாசரு என்ற தரித்திரர் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் அவனை கண்டுகொள்ளல. இன்னொரு ஐஸ்வர்யவான் அவ்வளவு செழிப்பாக அவருடைய அறுவடை, நான் களஞ்சியங்களை கட்டி சேர்த்து வைப்பேன், என் ஆத்துமாவை பல வருஷங்களுக்கு உனக்கு சம்பாதிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா, அவனை மதியீடனே என்று கர்த்தர் அழைக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் கரங்களிலே இருக்கிற இந்த உலக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கானது அல்ல, உங்களுக்கு மாத்திரம் அல்ல. நீங்கள் அப்படி நினைப்பீர்களே, ஆனால் இந்த இரவிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மதிகேடனே, மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளா? தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணி உங்களை நம்பி இருக்கிறது. சபைகள் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறட்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் சாயலாக மாறட்டும். அதை நாம் இணைந்து கட்டுவோம். ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் சபைகளாக, தனிநபர்களாக சென்று நாம் அந்த தேவைகளை சந்தித்து அங்கும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்போம். கர்த்தர் இதைத்தான் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கும் தேவை உண்டு. உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் குடும்பம் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்காக நன்றி ராஜா. நாங்கள் நிர்விசாரமாக இருந்து விடாதபடி பாதுகாத்தல். எங்களுடைய இருதய கடினமும் இந்த உலகத்தால் எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற கரைகளும் எங்களை விட்டு விலகும்படியாக உதவி செய். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட அருமையான பிள்ளைகளுடைய இருதயத்திலே
நீர் விதைத்த தரிசனம் பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, கள்ளம் கவடம் இல்லாமல் வேதத்தை கற்றுக்கொள்கிற ஒரு திறந்த இருதயத்தை எங்களுக்கு தார். அருமையான TLC ஈரோடு திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அது பரலோகத்தின் வாசம். வருகிற நாட்களிலே திரளான மக்கள் இந்த இடத்திலிருந்து பரலோகத்திற்கு ஜனங்களை வழி நடத்துவார்கள். அது சபை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போதகர் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய குடும்பங்களுக்காக, சபையினுடைய மூப்பர்களுக்காக ஆண்டவரை எல்லோரையும் பலப்படுத்தும். உங்களுடைய தரிசனத்தினால் நிரப்பும். உங்களுடைய தரிசனத்தினால் நிரப்பும். எங்களுக்குள் பின்மாற்றம் வராதபடி பாதுகாத்துள்ளோம். மிக உயர்வான சிந்தனையை தாரும். நாங்கள் இந்த உலகத்தை படைத்த தெய்வத்தின் பிள்ளைகள் என்கிற தகுதியை விட்டு ஒரு நாளும் நாங்கள் இறங்கி போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.